இப்போ நம்ம உடம்புல உள்ள சர்க்கரையோட 3 months ஆவரேஜ் வேல்யூவை பார்க்கறதுக்கு நாம் HbA1c டெஸ்ட்டு எடுப்போம். அது என்ன HbA1c, அது எப்படி 3 months ஆவரேஜ் சுகர் வேல்யூ தருது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ஹெச்பிங்கிறது ஹீமோக்ளோபினை குறிக்கும். ஹீமோக்ளோபின்கிறது ஒரு புரோட்டீன், அது நம்ம ரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை தர்றதே இந்த ஹீமோக்ளோபின் தான். இந்த ஹீமோக்ளோபினோட மெயின் ஃபங்க்ஷனிங் என்னென்னா, நம்ம லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்து உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் சப்ளை பண்ணுறது. இந்த ஹீமோக்ளோபின் கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இருக்குன்னு வச்சுங்க, அப்போ அதுக்கு HbFன்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபீட்டல் ஹீமோக்ளோபின்னு சொல்கிறாங்க. அதே அந்த குழந்தை பிறந்துருச்சு, ஒரு 6 மாதம் ஆகிடுச்சுன்னா அப்போ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை HbA அடல்ட் ஹீமோக்ளோபின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இருக்கிறதும் அடல்ட் ஹீமோக்ளோபின் தான். இப்போ நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை எந்த அளவுக்கு இந்த அடல்ட் ஹீமோக்ளோபினோட ஒட்டுதோ அதை பொறுத்து தான் நம்ம சர்க்கரை அளவை தீர்மானிக்கிறாங்க. தினசரி ஒட்டிக்கிட்டே வரும். இந்த 3 மாத கால அளவில் எவ்வளவு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அந்த அடல்ட் ஹீமோக்ளோபினோட ஒட்டுதோ அதை பொறுத்து HbA1cயோட அளவு இருக்கும். ஆக கிளைகேட்டட் ஹீமோக்ளோபினை தான் அவங்க HbA1cன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளைகேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ்ங்க. எந்த விதமான என்சைமோட துணையும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை இந்த அடல்ட் ஹீமோக்ளோபினோட போய் ஒட்டுற நிகழ்வை தான் கிளைகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிளைகேட்டட் ஹீமோக்ளோபினை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா HbA1cன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த HbA1cயோட அளவு ஒரு 5.6ன்னு இருக்குன்னு வச்சுங்க, நமக்கு சுகரே கிடையாது, ஓடிவிடலாம். சப்போஸ் 5.7லேருந்து 6.4க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ வந்துட்டு வச்சுங்க, நாம் கேட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு அர்த்தம். இதே HbA1cயோட வேல்யூ 6.5 தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சுகர் இருக்குது, ஒரு டாக்டரோட அட்வைஸ் நமக்கு தேவை. சரி சார், எப்படி இந்த HbA1c ஒன்லி 3 months ஆவரேஜ் பிளட்டு சுகர் வேல்யூ தருது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன், அது ரத்த சிவப்பணுக்களில் காணப்படுதுன்னு. ரத்த சிவப்பணுக்களுடைய சராசரி வாழ்காலமே 90லேருந்து 120 நாட்கள் தான். 90 நாள் ஆயிடுச்சுனாக்கா ரத்த சிவப்பணுக்கள் காலியாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீமோக்ளோபினும் வேனிஷ் தானே ஆகும். இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த HbA1c டெஸ்ட்டு 3 months ஆவரேஜ் பிளட் சுகர் வேல்யூ தருதுன்னு முடிவு செய்தாங்க. நன்றி, வணக்கம்.